எவ்வளவோ நாடுகள் இருக்கு. இந்த மக்கள் என்ன நம்பி ஏன் நாட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, நான் கொடுக்கக்கூடிய அடைக்கலத்தை அவங்க விரும்புறாங்க, என்ன நல்லவன் அவங்க நம்பி இருக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களை வந்து நான் விசாரிக்காம திருப்பி அனுப்ப முடியாது, நான் அவர்களை விசாரிப்பேன் என்று சொல்லி அவங்க சஹாபாக்களை எல்லாம் ஒன்று அனைவரையும் அழைக்கிறாங்க. அழைச்சவன சஹாபாக்கள் ஆலோசனை பண்றாங்க. மன்னர் கூப்பிடுறாரு, அவர்கிட்ட போய் நாம என்ன சொல்றது? அப்ப ஜாஃபர் பின் அபி தாலிப் சொல்றாரு, நான் மட்டும் அங்க பேசுறேன், நீங்க எதுவும் பேச வேண்டியதில்லை. நான் அந்த மன்னரிடம் நம்முடைய கொள்கையை எடுத்து சொல்கின்றேன், அதற்கு மேல எல்லாம் என்ன வந்து அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நஜ்ஜாசி மன்னரை பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்த உடனே மன்னர் இருக்கின்றார். அங்க உள்ள துறவிகள் என்ன செய்றாங்க, நிக்கிறாங்க. குறைஷிகள் அந்த அப்துல்லா இப்னு அபி முகைரா என்பவரும் அம்ரு இப்னு ஆஸ் என்பவரும் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அணிவகுத்து வர்றாங்க. அணிவகுத்து வந்த உடனே நஜ்ஜாசி மன்னர் கேட்கின்றார். எல்லாருமே துறவிகள் எல்லாருமே கைகளில் குறிப்பு எழுதுறது, உலகத்தோடு நிப்பான் பாருங்க, அந்த மாதிரி குறிப்பு எழுத ரெடியா நிக்கிறாங்க துறவிகள் எல்லாரும். அப்ப மன்னர் கேட்கின்றார், மாஹாத தீனு அல்லதி ஃபாரக்து ஃபீ கௌமக்கும், நீங்க உங்க சமுதாயத்தை விட்டு பிரிந்து வந்துட்டீங்களப்பா புதிய கொள்கையை கொண்டு. அது என்ன கொள்கை? நீங்க வந்து உங்க சமுதாய கொள்கையையும் நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்க பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவ மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்க என்ன கொள்கையில் இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அங்க ஒரு பயான் செய்தார். சுப்ஹானல்லாஹ், இந்த செய்தியை நான் தனிமையில் உட்கார்ந்து படிக்கும் பொழுது என்னால் கட்டுப்படுத்த முடியல, ஆனா நான் எடுத்து சொல்லும்போது எப்படி எனக்கு வரும் தெரியல. அவர் அங்க ஒரு பயான் சொல்கின்றார், ஐயுகல் மலிக், மன்னரே, குன்னா கௌமன் அஹ்தல் ஜாஹிலிய்யா, நாங்கள் அறியாமை கால மக்களாக நாங்கள் இருந்தோம். நஅபுதுல் அஸ்னாம, நாங்கள் சிலைகளை வழிபட்டுக் கொண்டிருந்தோம். நஅகுதுல் மைத்தா, நாங்கள் செத்த பிராணிகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். தவத்தில் ஃபவாஹிஷ், நாங்கள் மானக்கேடான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். நக்தவுல் அர்ஹாம், நாங்கள் இரத்த உறவுகளை எல்லாம் துண்டித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். நுசீவுல் ஜிவார், எங்களுடைய அந்த அண்டை வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் நாங்கள் துன்பங்கள் இழைத்துக் கொண்டிருந்தோம். ஏகுதுல் கவியும் மின்னல் லைஃப், எங்களில் பலம் பொருந்தியவன் பலவீனமானவனை அடித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். ஃபகுன்னா அலா தாலிக், இந்த மாதிரி கேடுகட்ட வாழ்க்கையிலே நாங்கள் இருக்கும் பொழுது ஹத்தா பஅஸல்லாஹு இலைனா ரசூலா, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு இறை தூதரை இறைவன் அனுப்பினான். ரசூல மின்னா, எங்கள் குடும்பத்தை சார்ந்த எங்கள் ஊரை சார்ந்த இறை தூதரை அல்லாஹ் அனுப்பினான். நஅரிஃபு நஸபஹு, அவருடைய குடும்ப பாரம்பரியத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம். வஸதுகஹு, அந்த இறை தூதர் உண்மையாளர் என்பதை நாங்கள் அறிகின்றோம். வஅமானத்தஹு, அந்த இறை தூதர் அமானிதத்தை நம்பி ஒப்படைத்தால் அதை நிறைவேற்றக்கூடிய என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். வஅஃபாஃபஹு, அவருடைய சுயமரியாதையை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த இறை தூதர் ஃபதானா இலல்லாஹி லினுவஹிதஹு வநஅபுதஹு, நாங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி, கடவுள் ஒருவன் என்று சொல்லி அவனை மட்டும் நாங்கள் வணங்க வேண்டும் என்று எங்களை அழைத்தார். வநஹலா மா குன்னா நஅபுது வநஹ்னு ஆபாவுனா மின் தூனிஹி மினல் ஹிஜாரா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு அந்த ஏகனை விட்டுவிட்டு நாங்களும் எங்கள் முன்னோர்களும் வணங்கிக் கொண்டிருந்த சிலைகளை விட்டும் கற்களை விட்டும் நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு போதித்தார். வஅமரனா பிஸ்ஸித்கில் ஹதீஸ், நாங்கள் உண்மையை பேச வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார். வஅதாயில் அமானா, அமானிதங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார். வஸிலத்திர் ரஹீம், நாங்கள் சொந்த பந்தங்களை இணைத்து வாழ வேண்டும் என்று சொன்னார். வஹுஸ்னுல் ஜிவார், அண்டை வீட்டுக்காரர்களோடு எங்களிடம் அடைக்கலம் தேடி வந்தவர்களிடம் நாங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். வல் கஃபி அனில் மகாரிம், தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று சொன்னார். வத்திமாயி, பிற உயிர்களை கொலை செய்யக்கூடாது என்று சொன்னார். வநஹானில் ஃபவாஹிஷ், விபச்சாரம் போன்ற மானக்கேடான காரியங்களை விட்டும் எங்களை தடுத்தார். வகௌலி ஸூர், பொய் சாட்சி சொல்வதை விட்டும் எங்களை தடுத்தார். வஅக்லி மாவில் யதீம், அனாதைகளின் சொத்துக்களை சாப்பிடுவதை விட்டும் எங்களை தடுத்தார். வகதிஃபில் முஹ்ஸனா, கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்வதை விட்டும் எங்களை தடுத்தார். அமரனா அந்நாபுதல்லாஹ வஹ்தஹு லா நுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காமல் அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்னார். வஅமரனா பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வஸ்ஸியாமி, எங்களுக்கு தொழுகையை கொண்டும்
நோன்பை கொண்டும் தர்மங்கள் ஜக்காத்தை கொண்டும் எங்களை கட்டளையிட்டார். ஃபஅத்தத அலை உமூர் இஸ்லாம், இஸ்லாத்துடைய கொள்கை எல்லாம் நஜ்ஜாசி மன்னருக்கு அப்படி எடுத்து சொன்னவுடன் அப்படி எடுத்து சொல்லிவிட்டு இப்படி எல்லாம் சொன்னதினால் ஃபஸத்தக்னாஹு, நாங்கள் அவரை உண்மைப்படுத்தினோம். வஆமன்னா பிஹி, அவரை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். வத்தபஅனாஹு அலா மா ஜாஅ பிஹி, அவர் எந்த கொள்கையை கொண்டு வந்தாரோ அதை நாங்கள் பின்பற்றினோம். ஃபஅபதுனல்லாஹ வஹ்தா, அல்லாஹ் ஒருவனை மட்டும் நாங்கள் வணங்கினோம். ஃபலா நுஷ்ரிகு பிஹி ஷைஆ, நாங்கள் அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் நாங்கள் இணை கற்பிக்கவில்லை. வஹர்ரம்னா மா ஹர்ரம அலைனா, அவர் எங்களுக்கு எதை கூடாது என்று சொன்னாரோ அவற்றை நாங்கள் தவிர்த்து கொண்டோம். வஅஹ்லல்னா மா அஹல்லலனா, அவர் எங்களுக்கு எவற்றையெல்லாம் ஹலால் என்று சொன்னாரோ அவற்றை நாங்கள் செய்தோம். ஃபஅதா அலைனா கௌமுனா, இப்படி நாங்கள் வாழ்ந்த காரணத்தினால் எங்கள் சமுதாயம் எங்கள் மீது பகைமை பாராட்டினார்கள். ஃபஅஸபூனா, எங்களை வேதனை செய்தார்கள். வஃபதனூனா அன் தீனினா, எங்கள் மார்க்கத்தை பின்பற்ற விடாமல் எங்களை கொடுமைப்படுத்தினார்கள். லியருத்தூனா இலா இபாதத்தில் அவ்சான், நாங்கள் சிலை வழிபாட்டின் பக்கம் நாங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வை வழிபடுவதை விட்டுவிட்டு சிலை வழிபாட்டின் பக்கம் திரும்புவதற்காக எங்களை கொடுமைப்படுத்தினார்கள். வன் நஸ்தஇல்ல மா குன்னா நஸ்தகில்லு மின் ஹபாயிஸ், எந்த கேடுகட்ட காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருந்தோமோ அவற்றை செய்ய வேண்டும் என்று எங்களை வற்புறுத்தினார்கள். ஃபலம்மா கஹரூனா வதலமூனா வஷக்கு அலைனா, அவர்கள் எங்களை அடக்கிய பொழுது, எங்களுக்கு அநியாயம் செய்த பொழுது, எங்களுக்கு துன்பத்தை இழைத்த பொழுது, வபைன வஹாலு பைனனா வபைன தீனினா, எங்களுக்கு மத்தியிலும் எங்கள் மார்க்கத்திற்கு மத்தியிலும் அவர்கள் இடையூறாக நின்றபோது, ஹரஜ்னா இலா பலதிக், மன்னரே உங்கள் நாட்டை நோக்கி நாங்கள் வந்துவிட்டோம். வஹதர்னாக அலாமின் சிவாக்க, மற்ற மன்னர்களை எல்லாம் விட்டுவிட்டு உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். வரகிபுனா ஃபீ ஜிவாரிக், உங்களுடைய அடைக்கலத்தை நாங்கள் விரும்புகின்றோம். ஃபரஜௌனா அல்லாஹ் நுதுலம இன்தக அய்யுஹல் மலிக், மன்னரே நீங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டீர்கள் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பயானை அந்த இடத்திலே எடுத்து சொன்னவுடன் நஜ்ஜாசி மன்னர் கேட்கின்றார், ஹல் மஅக மிம்மா ஜாஹ பிஹி அனில்லாஹி மின் ஷை, அல்லாஹ்விலிருந்து முகமது உங்களுக்கு ஓதி காட்டினாரே அந்த குர்ஆன் வசனங்கள் ஏதாவது இருக்கிறதா, படித்து காட்ட முடியுமா என்று கேட்டவுடன் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சில வசனங்கள் அப்படி சூரத்து மரியம்ல காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا ربي إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي سقيا. அந்த வசனம் அப்படியே ஓதி காட்டுறார். இது உங்களுடைய இறைவன் ذكر رحمة ربك عبده زكريا, ஜக்கரியா என்ற தன்னுடைய அடியாருக்கு இறைவன் செய்த அருளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா, அந்த ஜக்கரியா தன்னுடைய இறைவனை ரகசியமாக அழைத்தார். ரப்பி அன்னி வஹனல் அதுமு மின்னி, இறைவா என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனமாகி விட்டது. வஷ்தகல ரௌசு ஷைபா, இறைவா என்னுடைய தலைமுடிகள் எல்லாம் நரைத்து விட்டது. வலம் அகுன் பி துஆஇக ரப்பி ஷகியா, இறைவா நாங்கள் உன்னிடம் பிரார்த்தனை செய்வதை விட்டும் துர்பாக்கியசாலியாக இல்லை என்ற மரியமுடைய ஆரம்ப வசனங்களை ஓதி காட்டியவுடன் பார்க்கிறார்கள். இப்படி ஓதி காட்டின ஃபகா வல்லாஹி நஜாஷியு ஹத்தா அஹ்தல ருஹியத்துஹு, நஜாஷி மன்னர் திருமறை வசனங்களை கேட்டவுடன் அந்த வசனங்கள் ஏற்படுத்திய தாக்கத்திலே அவருடைய தாடி எல்லாம் அப்படியே நனையக்கூடிய அளவிற்கு அழுகின்றார். அந்த துறவிகள் எல்லாம் குறிப்பிடுத்துக் கொண்டார் அல்லவா, அந்த துறவிகள் எல்லாம் அப்படியே தாடிகள் எல்லாம் நனையக்கூடிய அளவுக்கு கையில் வைத்திருந்த ஏடுகள், எழுதி கொண்டிருந்த ஏடுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டவுடன் அப்படியே அவங்க தாடி நனைந்து ஏடுகள் எல்லாம் நனைந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்திற்கும் உள்ளாகிவிட்டார்கள். அப்ப நஜ்ஜாஷி மன்னர் சொல்றாரு, இன்ன ஹாதா வல்லாஹி வல்லதி ஜாஅ பிஹி மூஸா லா யக்ருஜு மின் மிஷ்காத்தி வாஹிதா, அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கின்றேன், இந்த வேதமும் மூசா எந்த தௌராத்தை கொண்டு வந்தாரோ அந்த வேதமும் ஒரே மாடத்திலிருந்து ஒரே இடத்திலிருந்து வந்த இரண்டு ஒளிகள் தான். குர்ஆன் தௌராத்தை மெய்ப்படுத்தக்கூடிய குர்ஆன் தான் என்று நஜ்ஜாஷி மன்னர் சொல்றார். நீங்க எல்லாம் போங்க, சுதந்திரமாக இருந்து கொள்ளுங்கள், யாரும் உங்களுக்கு எந்த தீங்கும் உருவாக்க முடியாது என்று சொன்னவுடன் இந்த அப்துல்லா இப்னு அபி முகீரா என்பவரும்
அம்ரு இப்னு ஆஸ் என்பவரும் கேவலப்பட்டவர் அப்படி திரும்பி போறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு அபி முகீரா சொல்றாரு, நாம என்ன செய்வோம், நாளைக்கு அப்துல்லா இப்னு அபி ரபியா, நான் நாளைக்கு இந்த முஸ்லிம்களை வேரோடு வேரடி மண்ணோடு அழிக்கக்கூடிய விஷயத்தை நஜ்ஜாஷிட்ட போய் சொல்லுவேன். அப்ப அம்ரு இப்னு ஆஸ் சொல்றாரு, அப்படி செய்யாதீங்க, நம்ம ரத்த பந்தம், நம்ம சொந்தக்காரன், இந்த அளவுக்கு பகமை பாராட்ட கூடாது அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, நான் கண்டிப்பா சொல்லுவேன். இவங்க ஈசா நபியை பத்தி தப்பான கொள்கையில் இருக்கிறாங்க, தவறான கொள்கையில் இருக்கிறாங்க, நான் அந்த நஜ்ஜாஷிட்ட போய் இதை சொல்லி நாளைக்கு இவங்க கதையை முடிச்சு காட்டுறேங்கிறாரு. மறுநாள் சபை கூடும் பொழுது இந்த 2 பேர் வர்றாங்க. 2 பேரும் சொல்றாங்க, மன்னரே, யகூலூன ஃபீ ஈசா இப்னு மர்யம் கௌலன் அதீம், இவங்க மரியமுடைய மகன் ஈசா மேல பாரதூரமான ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். அது என்னன்னு சொல்லல. அவங்க மன்னர்கிட்ட கோர்த்து விடுறாங்க. அப்போ மன்னர் சஹாபாக்கள் எல்லாம் அழைக்கிறாங்க. அப்ப ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சொல்றாங்க, நமக்கு என்ன நடந்தாலும் சரி, ஈசாவை பற்றி குர்ஆன்ல என்ன இருக்குதோ அதுல ஒரு வார்த்தையை கூட்டவும் கூடாது, ஒரு வார்த்தையை குறைக்கவும் கூடாது, நாம் செத்து தொலைத்தாலும் சரி முடிவு பண்ணி வர்றாங்க. மன்னர் கேட்கிறார், நீங்க மா தக்கூதுன ஃபீ ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா விஷயத்துல நீங்க என்ன சொல்றீங்க? ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சொல்றாரு, நகூலு ஃபீஹி அல்லதி ஜா பிஹி நபியுனா, எங்கள் நபி என்ன சொன்னாரோ அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர். வ ரூஹுஹு கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், அவர் அல்லாஹ்வுடைய ஆன்மா. அந்த ரூஹ் என்ற குன் என்ற வார்த்தையை மரியமின் மீது அவன் போட்டான். எப்படிப்பட்ட மரியம்? அல் ஆதிரா அல் பத்தூல், திருமணமாகாத கன்னி பெண்ணான மரியமின் மீது அல்லாஹ் குன் என்ற தன்னுடைய வார்த்தையை சொன்னான். அவர் இறைவனுடைய ரூஹாக, இறைவனுடைய ஆன்மாவாக அவர் பிறந்தார், தந்தை இல்லாமல் பிறந்தார் என்று செய்றாங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் இஸ்லாம் என்ன சொல்றது அதை சொல்றாங்க. அந்த கிறிஸ்தவ துறவிகள் எல்லாம் அவங்க ஈசாவை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது நஜ்ஜாஷ் என்ன செய்றாரு, கீழே இருந்து ஒரு குச்சி எடுக்கிறார். குச்சி எடுத்து சொல்றாரு, அவர் தன்னுடைய கையில் ஒரு குச்சி எடுத்து சொல்கின்றார், ஃபலரப நஜ்ஜாஷியு யதஹு இல் அர்த் ஃபஅஹத மின்ஹா ஊதன், ஒரு குச்சி எடுத்துக்கொண்டு மா அதா ஈசா இப்னு மரியம் மா குல்த ஹாதா அல் ஊத், நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதை விட இந்த குச்சி அளவிற்கு கூட ஈசா சிறந்தவர் கிடையாது, நீங்க என்ன சொன்னீங்க அதுதான் உண்மை, அதுதான் ஹக்கு. இப்படி சொன்னவன அந்த துறைமார்கள் அப்படி சத்தம் கோபத்துல நஜ்ஜாஷி மன்னரை பார்த்து அப்படியே பொங்கி எழுகின்றார்கள். நஜ்ஜாஷி மன்னர் சொல்கின்றார், நீங்க என்ன கத்துனாலும் சரி, நீங்க என்ன சத்தமிட்டாலும் சரி, இதுதான் ஹக்கு, நான் ஹக்கன்னு செய்ய முடியாது, விட முடியாது என்று சொல்லி நஜ்ஜாஷி மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். மக்கள்கிட்ட வெளிப்படுத்தாமல் இருந்தார். அவர் மௌத்தாகும் போது அவருக்காக நபிகள் நாயகம் மதீனாவில் தொழுகை நடத்தினாங்க. சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார், ஃபஅன்தும் சுயூம் பி அர்லி, என்னுடைய நாட்டில் நீங்கள் சுதந்திரமானவர்கள். 3 தடவை சொல்ல, அன்தும் சுயூம் ஃபி அர்லி, என்னுடைய நாட்டில் நீங்கள் சுதந்திரமானவர்கள், நீங்கள் சுதந்திரமானவர்கள். மன் சப்பக்கும் உர்ரிம, உங்களை எவன் திட்டுகிறானோ அவனுக்கு நான் அபராதம் விதிப்பேன், உங்களை திட்டுபவனுக்கு நான் அபராதம் விதிப்பேன். அவர் சொல்லி காட்டுகின்றார், ஃபமா உஹிப்பு அன்னலி திப்ரன் தஹபன், எனக்கு மலை அளவிற்கு தங்கம் இருந்தாலும் சரி, மலை அளவிற்கு எனக்கு தங்கம் இருந்தாலும் சரி, தங்கத்தை தந்தாலும் சரி, ஃபமா ஆதைத்து ரஜுலம் மின்கும், உங்கள ஒரு மனிதரை கூட நான் வேதனை செய்ய மாட்டேன். நாட்டில் நீங்க சுதந்திரமாக இருக்கலாம், அவங்க கொடுத்த அன்பளிப்புகளை எல்லாம் திரும்ப கொடுங்கள். அல்லாஹ் தஆலா எனக்கு என்னுடைய ஆட்சியை திரும்ப தரும் பொழுது அவர் தன்னுடைய ஆட்சி சொல்றாரு, என்னை படைத்த இறைவன் எனக்கு இந்த ஆட்சியை தரும் பொழுது அவன் என்னிடம் லஞ்சம் வாங்கவில்லை, அந்த இறைவனுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு நோவினை செய்வதற்காக நான் லஞ்சத்தை வாங்குவேனா, நான் வாங்க மாட்டேன் என்று சொல்லி அங்க அபிசீனியாவிலே சஹாபாக்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்பாடு செய்கிறார்.